ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வே? அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே? இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே, என் உயிர் தேசத்து காவலனே, வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே. ஒரு ப்ரொடியூசராக தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது 1990s. அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும்போது என்னை வந்து நடிகனாக்குறது கேப்டன். ஆக்சுவலாக என்னை நடிகனாக செலக்ட் பண்ணி வச்சிருந்தது நம்ம இயக்குனர் பாரதிராஜன் சார். அப்போ அது மிஸ் ஆச்சு. மிஸ் ஆனோட மணிவண்ணன் சார் ஒரு தடவை என் ஆஃபீஸ் தர்றாரு. அந்த பாரதிராஜா படத்தில் நடிக்கல இல்லை சார் படத்தில். நான் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறேன், சந்தன காட்டுன்னு. அந்த படத்தில் வில்லனை உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், பட் கேப்டன்ட்டு கூட்டு போய் உன்னை காமிக்கிறேன் அப்படின்னாரு. அடுத்த நாள் காலையில் டப்பிங் தேட்டருக்கு வந்தேன்னு ஒரு டப்பிங் தேட்டர் சொன்னார். அங்கே போனேன். நானும் டைரக்டரும் உட்காந்துருந்த வழியில் கேப்டன் வெளியே வந்தார். வந்தோடனே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்தமாரி அந்த படத்தோட ப்ரொடியூசரு துபாயிலேருந்து வந்திருக்காப்புல, என்னுடைய ஃப்ரெண்டு. நான் இந்த படத்தில் உங்களுக்கு ஆப்போசிட்டாக வில்லனாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு. பெரிய ஆக்ஷன் ஹீரோ, எவ்வளோ பெரிய ஹீரோ, அந்த டைமில் பீக்கில் இருக்கார். அவர் படத்தில் நடிக்கணும்னா ஸ்டென்ட் கற்றுக்கணும், எல்லாம் இருக்கணும். அவர் எதுவுமே சொல்லலை. சூப்பராக பண்ணுங்க, முடியலாம் லென்த்தாக வச்சுருக்கீங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம் புதுமுகமாக அப்படின்ட்டார் ஒரே வார்த்தை. அப்புறம் டைரக்டர் சொன்னார், சூப்பராக தான் மாஸ்டர், கொஞ்சம் வேணால் ட்ரைனிங் அனுப்பலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார், எதுக்கு ட்ரைனிங் அனுப்பணும், நான் பார்த்துக்கிறேன், சோலோ ஃபைட் தானே நான் பண்ணிக்கிறேன், நீங்கள் அப்படிலாம் போய் கஷ்டப்பட வேண்டாம், ஒன்ஸ் நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைட்லாம் பண்ணி கற்றுப்பீங்க நீங்கள் அப்படின்ட்டாரு. முதல் நாள் ஷூட்டிங் காம்தான் நகரில் வீட்டில் போகுது. நான் போய் உட்காந்து மேக்கப் போடுறக்கா உட்காந்துருக்கேன். பின்னாடி கண்ணாடியில் பார்க்குறேன், வந்து நிற்கிறாரு. வந்து நின்றுட்டு கரெக்டாக போடு, ஓவராக அப்பி விட்டுறாத அப்படின்னு ஃபுல் மேக்கப்பு. அப்புறம் காஸ்டியூம் அவர் தான் செலக்ட் பண்ணார். இதை போட்டுங்க ஃபஸ்ட்டு ஷாட். கீழே போனோன்னே ஷார்ட் எடுத்துலேவா ஒரு வணக்கம் வச்சு ஒரு ஷார்ட் எடுத்துக்குவேன், அப்புறம் நம்ம போகலாம் ஸ்ரீடன் போகலாம் அப்படின்ட்டு என்னை எடுத்துனார். இப்போது சண்டை காட்சி இதுதான் அவரோட நடித்த ஹைலைட்டு. ஐடியல் பீச்சில் தான் லோ கேமரா வைக்க முடியும், தண்ணிக்குள்ளே கேமரா வச்சு எடுக்கிறது அங்கே ஒன்று தான் இருக்குது. இப்போ போனோடனே வெறும் ஸ்விம் சூட்டு அந்த மாரி ஒன்று போட்டு வைக்கிற ஃபைட்டு. பைக்கில் வந்து அடிப்பார், தண்ணியில் விழுகணும். அவர் ஸ்விம்மிங் பூலில் குதிச்சு என்ன அங்கே ஸ்ட்ரகிளில் இருக்கு. சார் எனக்கு நீச்சல் தெரியாது சார். நீச்சல் தெரியாதா? சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டூப்பை போட்டு எடுத்துடலாம் சூப்பர் அப்படின்ட்டார். மணிவண்ணன் சார் டூப்பை போட்டு எடுத்துடலான்னு கேப்டன் சார் டூப்பை போட்டு. எனக்கு அப்போ டூப்பு யாருன்னா தளபதி தினேஷ். எனக்கு நீச்சல் தெரியாது சார் அப்படின்னு. ஐயோ என்னையா டூப்புக்கு நீச்சல் தெரியாது? சரி பாருங்க, ஒரு ஹீரோ கூட நிற்கிறாரு. அவர் சொல்கிறாரு, மிச்சம் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஃப்ரேமில் இருப்பீங்க, நான் பார்த்துக்கிறேன், கீழே கேமரா இருக்குது மேலே கேமரா இருக்குது, நீங்கள் தைரியமாக குதிச்சிருங்க, உங்களை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. அப்போ என்ன வெயிட் இருப்ப, ஹைட் இன்னும் பாடி பயங்கர பாடி. இப்போ 1990 உள்ள குதிச்சிட்டேன். குதிச்சுன்னா இமிடியட்டாக குதிச்சார். குதிச்சு கேமரா கீழே அந்த கண்ணாடி முன்னாடி அவரே கொண்டு போய் ரியாக்ஷன் பண்ணினார். ரியாக்ஷன் அப்படி மறந்துக்கிட்டு இருந்தார். அதாவது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோவும் பண்ண மாட்டாங்க. இப்பேற்பட்ட தெய்வத்தை இறந்த வரையில் போய் பார்க்க முடியாமல் போன சூழ்நிலை இன்னும் கொடுமை. இன்னும் அதை நினச்ச வேதனையாக இருக்குது. என்ன காரணம்னா, கேட்ராக்ட் பெயின் பண்ணியிருக்கேன், ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி காலையில் 6 மணிக்கு எனக்கு ஆப்ரேஷன், ஃபஸ்ட் ஆப்ரேஷன். நம்ம ஜெய்சங்கர் சார் சன்னு தான் எனக்கு பண்ணார். 6 o'clock பண்ணிடுறேன், வந்துருங்க வச்சு அப்படின்ட்டு ஒரு 5:30 போயிட்டு அந்த ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு அந்த ட்ரெஸ்லாம் கொடுத்து ஆப்ரேஷன் தேட்டரில் கொண்டு போய் படுக்க வச்சுறாங்க. அது 10 நிமிஷம் தான் அந்த ஆப்ரேஷன். பட் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லேசராக இருந்தாலும் ரைட் ஐக்கு பண்ணி முடிக்கிறார். பண்ணி முடித்தோடனே அப்படி எந்திரிக்கிறேன், சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு. ஒரு 2 நாள் கழிச்சு லெஃப்ட் ஐ பண்ணிக்கலாம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, இது தூசு படக்கூடாது, கண்ணாடி போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு ஒரு பேட் நியூஸ் அப்படின்றாரு. என்ன சார்? கேப்டன் இறந்துட்டார். நினச்சிப்பாங்க, வாழ வைத்த தெய்வத்தை நேரில் போய் பார்க்கும்போது சூழ்நிலை எவ்வளோ பெரிய தண்டனை தெரியுமா? அது வாழ்நாள் கூட என்னை உறுத்தும். ஒன்றும் பண்ண முடியல. அட்லீஸ்ட் இந்த சின்னத்திரை சார்பாக நம்ம சிவன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸு. என்ன பேசுறதுன்னு தெரியல.
அவர் வந்து இறக்கலை, நம்ம கூட இருக்காரு, அவ்வளோதான்.